Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த காலர் நெக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த காலர் நெக் வைக்க போற Dressல வந்து ஆர்ம் ஹோல், செஸ்ட் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மார்க்கிங் எல்லாம் தெரியல அப்படினா வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஷோல்டர் மட்டும் நான் எதுவும் கட் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். இந்த காலர் நெக் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம ஃபுல் ஷோல்டர் அப்படியே மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து 8 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது என்னோடய ஃபுல் ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி ஷோல்டர் வந்து நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இங்கே 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து எனக்கு 4 இன்ச் இருக்குது. ஸோ நெக்கோட வித்து 4 இன்ச் இருந்தால் தான் நம்ம காலர் வச்சு இங்கே ஓப்பன் எதுவும் இல்லாமல் போட போகிறோம். நெக்கு வந்து ஃப்ரீயாக உள்ளே போகும். ஸோ 4 இன்ச்சு நெக்கோட வித்து வச்சுருக்கேன். இப்போ காலர் நெக்கு வந்து நான் ஸ்லோப் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு ஸ்லோப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்லோப் கொடுத்து கட் பண்ணணும்னு படிக்கோங்க. நெக்கோட வித்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நெக்கோட வித்தோட மார்க்கிங் கிட்ட இருந்து அப்படியே அந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து அப்படியே கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்கோட வித்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அப்படியே சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். பேக்கில் வந்து நெக் எதுவும் கட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இந்த கட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சிடறேன். அதில் நெக் எதுவும் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பீஸை மட்டும் திருப்பி நான் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நெக்கு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து 6.5 இன்ச்சுக்கு நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து நெக்கு வித்து வந்து 4 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ கீழேயும் அதே 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து நெக்கு ட்ரா பண்ணுறதுக்காக பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் நெக்கு வைக்கிறீங்களோ அந்த ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. பா ஷேப்பு இல்லைன்னா வி ஷேப்பு, எந்த டிசைனில் அந்த ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு விருப்பமோ அந்த டிசைனுக்கு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெக்கை வந்து அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கேலப் ஷேப்பில் வந்து காலர் வருது இல்லையா, ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து கேன்வாஷ் பேப்பரில் கட் பண்ண போகிறேன். கேன்வாஷ் பேப்பர் வந்து 2 லேயராக போட்டிருக்கேன். நெக்கோட வித்து வந்து 4 இன்ச்சு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ மேலேருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதை அப்படியே லைன் போட்டுக்கிறேன். இந்த மேலே மார்க் பண்ணுற 4.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு பேக் சைடு வந்து காலர் மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணியிருக்க அந்த மார்க் மேலே நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். நெக்கோட வித்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஸ்லோப்பை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்ம் ஹோல் இந்த கிளாத்தில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பாக ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துடலாம். இப்போ நெக்கோட வித்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த காலர் வந்து வித்தில் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு முன்னாடி வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு காலர் வைக்கிறேன். இந்த ஆர்ம் ஹோல் லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 3 இன்ச்சு கீழே வரைக்கும் அந்த ஸ்கேலப் டிசைன் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட வந்து அப்படியே இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். மார்க்கிங்க்கு மேலே தான் நம்ம இந்த ஸ்கேலப் ஷேப் மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ மேலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருங்க. மார்க்கிங் கிட்ட வந்து 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 2 இன்ச் அளவுக்கு ஸ்கேலப் ஷேப் வைக்க போகிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் 1.5 இன்ச் அளவுக்கோ இல்லை 1 இன்ச் அளவுக்கோ சின்ன சின்ன ஸ்கேலப் மாதிரி கூட வச்சுக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஸ்கேலப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கோட சென்டர் கிட்ட 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்கேலப்போட ரவுண்டு வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த மார்க்கிங் அப்படியே தொடர மாதிரி நம்ம ஸ்கேலப் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக ஸ்கேலப் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கேலப் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஸ்கேலப் ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி அந்த ஆர்ம் ஹோல் ஷோல்டர் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து 2 பீஸ் வச்சுருந்தனால ஒரு சைடுக்கு ஒரு பீஸும் அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு பீஸும் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நான் கிளாத்தில் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே ஆர்ம் ஹோல் ஒன்றா இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அதே இந்த மாதிரி இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்போ மேல் சைடு அந்த கேன்வாஷ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே இந்த கேன்வாஷ் பேப்பரை இந்த சைடு மடிச்சுக்கணும். அப்புறம் இந்த கேன்வாஷ் பேப்பரை இந்த சைடு மடிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு காலர் மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தோட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த குர்த்தி கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க கிளாத்தை வச்சுக்கலாம். நான் வந்து பிளெயின் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 சைடுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேலப் டிசைன் ரெண்டும் இந்த மாதிரி கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ நான் இந்த கேன்வாஷ் பேப்பரை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இப்போ அயன் பண்ணிவிட்டு நான் ஆம் ஹோல் சைடை அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம இன்னொரு கிளாத்தை வச்சு அந்த ஸ்கேலப் டிசைனை ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பிளெயின் கிளாத்தை 2 சைடுக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பிளெயின் கிளாத்தை கீழே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ண கிளாத் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். கீழே பிளெயின் கிளாத்து, மேலே அந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் வந்திருக்கு. அந்த ஸ்கேலப் டிசைன் கிட்ட அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேன்வாஸ் பேப்பருக்கு மேலேயே ஒட்டில் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே மூலமாக திருப்பி அந்த டிசைனை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை கட் பண்ணிடணும். ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் அப்படியே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன் ஷேப்பை வந்து ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணணும். ஸோ அது ஈஸியாக டேர்ன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி அந்த தையலில் படாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே வச்சுருக்க இந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஃபுல் சைடு போகிற மாதிரி இப்போ நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கேலப் டிசைனை வந்து அப்படியே இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் பேப்பரோட அப்படியே உள்ளே போயிடும். ஸோ ஒரு ஸ்கேலப் டிசைனாக அப்படியே உள்ளே நம்ம ஃபிங்கர் விட்டு உள்ளே அப்படியே அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு திரும்பிடும் அழகாக. இப்போ இந்த மாதிரி நான் திருப்பிட்டேன். ஸோ எனக்கு ஃப்ரண்ட் சைடு அழகாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தையல் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அயன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண கிளாத்தில் வந்து அந்த ஆம் ஹோல் சைடெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேன்வாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு சைடு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த 2 சைடு பீஸையும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 2 பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸோ அதே நெக் டிசைனில் நான் இன்னொரு பீஸ் 1 இன்ச்சு வித்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பீஸை வந்து ஃப்ரண்ட் நெக்கில் ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் நெக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு வச்ச பீஸை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ அதுக்காக சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டியாக கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ண பீஸை இந்த மாதிரி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா வச்சு இல்லையா அந்த பீஸ்க்கு மேலே அப்படியே ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடு திருப்பும் போது அழகாக திரும்பிடும். இப்போ படிமான தையல் போட்டேன். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து ஒரு சைடு ஓரத்தில் பிசுறு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு சைடு ஓரத்தில் பிசுறு இருக்கிறத வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு அடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக அந்த கிளாத்தை ஃபுல்லாக பேக் சைடு திருப்பிட்டு நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு திருப்பி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த கிளாத் தூக்கிட்டு இருக்கலாம், அதை வந்து ஹெம்மிங் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 கிளாத் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த காலருக்கு ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸோட ஷோல்டர் பீஸும் இங்கேயும் ஒன்றா இந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம இந்த ஷோல்டரையும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஆம் ஹோல் கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு ஷோல்டரையும் இந்த ஆம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆம் ஹோல் கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த சைடு வந்து அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஷோல்டரையும் இந்த பீஸையும் இந்த இடத்துல ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஆம் ஹோல் கிட்ட வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடும் ஷோல்டரையும் ஆம் ஹோலையும் இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம பேக் சைடோட வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி காலர் ஷேப்பில் பேக் பீஸில் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ பேக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். பேக் பீஸில் நெக் எதுவும் கட் பண்ணலை. அப்புறம் பேக் பீஸோட சென்டரு, அதுக்கப்புறம் நெக்கோட வித்து 2 சைடு நான் கட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சைடு இங்கே நெக்கோட வித் கட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கட்டுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸோட இந்த ஷோல்டர் வச்சு ஷோல்டர்கிட்ட இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி நான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த சைடும் பேக் சைடு வந்து நெக் வித் கிட்ட கட் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் ஃப்ரண்ட்டோட ஷோல்டரையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் 2 சைடையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த நீட்டட் இருக்கு இல்லையா காலருக்கான கிளாத்து, ஸோ அந்த காலருக்கான கிளாத்தை வந்து இந்த மாதிரி இந்த ஷோல்டருக்கு மேலே அப்படியே இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு
நான் வந்து இந்த ஷோல்டரோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துருக்கேன் பேக் சைடு. ஸோ அந்த கட்டுக்கு 1/2 இன்ச்சு அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக கிளாத் வேண்டாம், அந்த கட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு, அதே மாதிரி இந்த சைடும் கட்டுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சு கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். ஏன் அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்னா, இப்போ நம்ம அந்த காலர் வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, சென்டரில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த 2 பீஸையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சு அப்படியே இந்த காலரை வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிடுறேன். காலர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேன்வாஸ் ஜாயின் பண்ணியிருக்க கிளாத்தை வந்து அந்த ஷோல்டரோட பேக் சைடு ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த பேக் சைடு ஷோல்டரோட அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சைடு ஷோல்டர் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. கேன்வாஸ் பேப்பர் இருக்க கிளாத்தை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கிளாத் மேலே இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணணும். அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா மேலே இருக்க அந்த கிளாத்தை 1/4 இன்ச்சு அப்படியே மடித்து அப்படியே அந்த தையலுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த தையல் தெரியணும், அந்த தையலுக்கு மேலே மடித்து அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பேக் சைடு வந்து ஸ்கேலப் மாடலில் காலர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கோட் மாதிரி இந்த கிளாத் தூக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை படிஞ்சிருக்கணும் அப்படின்னா கீழே இருக்க பீஸோடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேலப் டிசைனில் இந்த காலர் நெக் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய நெக் டிசைன்ஸ் இருக்குது, இப்போ என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.